ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஸ்டோரி சொல்ல போகிறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு ஊரில் ஒரு அம்மா ஒரு பையன் மட்டும் இருந்தாங்க. அந்த பையனுக்கு அப்பா கிடையாது. அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பையனை வளர்த்துட்ருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்க இருக்கிறது வந்து ஒரு வில்லேஜ். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து தினமும் அவங்க அம்மா வந்து அந்த பையனுக்கு உப்புமா மட்டும்தான் சமைச்சு போடுவாங்க. ஏன்னா அவங்களோட பொருளாதார சூழ்நிலை அந்த மாதிரி. ஏன்னா அந்த பையனுக்காக சேஃப்டி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறதும் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க. அது அப்போ அந்த அந்த பையனுக்கு வந்து தினமும் அவங்க அம்மா வந்து உப்புமா மட்டும் செஞ்சு போடும்போது அவன் மனசுக்குள்ளே ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். என்னடா எல்லா பசங்களும் நல்லா சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா வந்து நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க, எல்லோரும் நல்லா சாப்பாடு சாப்பிடும்போது நான் மட்டும் உப்புமா சாப்பிட்றேன் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் அதை வந்து அவங்க அம்மாக்கிட்ட அவனால் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அம்மாவோட சூழ்நிலை என்னன்றது அவனால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் அவன் கேட்க மாட்டான். ஸோ அப்படியே வந்து நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் அந்த மாதிரி நிறைய கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனும் பெரிய பையனாயிட்டான். அவன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு வேலைக்கு போகிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவனும் வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவன் பெரிய பையன் ஆனதும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருச்சு. என்ன ஹாப்பின்னு பார்த்திங்கன்னா, தினமும் அம்மா எனக்கு உப்புமா தானே சமைச்சு போடுறாங்க 3 வேளையும். இதுவே என் ஒய்ஃப் வந்தால் எனக்கு விதவிதமாக சமைச்சு போடுவேன்னு அவனுக்கு வந்து நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, புது பொண்டாட்டி வந்தால் நமக்கு நல்லா சமைச்சு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. புது பொண்டாட்டி வந்தால் ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒய்ஃப் வந்து என்ன சமைச்சு போட்டா, உப்புமா சமைச்சு போட்டா. ஸோ அவனுக்கு பார்த்ததும் ரொம்ப என்னடா இது, இத்தனை நாள் அம்மாவோட சமையல் நம்ம உப்புமா தானே சாப்பிட்டோம், இப்போ ஒய்ஃபும் வந்து உப்புமா தானே சமைச்சு போடுற, சரி விடு பரவாயில்ல, புது பொண்டாட்டி தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாளைக்கு அவன் நல்லதாக சமைச்சு போடுவா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு அமைதியாகிடுறான். மறுநாளும் உப்புமா தான் செஞ்சு போடுறா. அதுக்கு அடுத்த நாளும் உப்புமா. அப்படியே 10 நாள் போயிடுச்சு. 10 நாளுக்கு அப்புறம் அவன் வந்து அப்பவும் வந்து பொண்டாட்டிக்கிட்ட வந்து கோச்சிக்கலாம், கோவப்படல. ஏன்னா புது பொண்டாட்டி நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு கேட்குறான், ஏம்மா இங்கே வாம்மா, ஏன் உனக்கு உப்புமா மட்டும்தான் சமைக்க தெரியுமா? சரி நீ என்ன பண்ணு, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் உங்கள் அம்மா வீட்டில் தங்கியிருந்து உங்கள் அம்மா என்னெல்லாம் சமைக்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்து வந்து எனக்கு சமைச்சு போட சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கே உப்புமா மட்டும்தான் சமைக்க தெரியும், அதனால் எனக்கும் உப்புமா மட்டும்தான் சமைக்க தெரியும், இதை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாதுன்னு சொல்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், ஓ அப்படியாம்மா, சரிம்மா, சரி வா, நான் உன்னை வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய்ட்டு நான் உனக்கு சாப்பிட வாங்கி தரேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீ எனக்கு அந்த மாதிரி சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறான். சரி அவனும் 2 பேரும் ஹோட்டல் போகிறாங்க. அவன் பெரிய ஹோட்டல் கூப்பிட்டு போகிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெனு கார்டு அவனுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாது. ஜஸ்ட் அவன் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான். ஸோ அந்த அளவுக்கு அவன் பெரிய ஹோட்டல்லாம் போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் வந்து அவனுக்கு என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பக்கத்தில் இருக்கிற டேபிளில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்டர் நம்பர் 4 அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டர் நம்பர் 4 சொன்னதுமே இவனும் என்ன பண்ணிட்டான், ஆர்டர் நம்பர் 4ன்னு சொல்லிட்டான். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் 2 பிளேட்டில் உப்புமா வந்துச்சு. ஒய்ஃப் அப்படியே முறைச்சி பார்த்தா, என்னடா இவன் என்னமோ புதுசாக விதவிதமாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உப்புமா தானே வாங்கி தரான். இவனுக்கு பார்த்துட்டு அச்சோ என்னடா இது, ஆர்டர் நம்பர் 4னா அப்போ உப்புமாவா, சரி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கணும். அப்போ ஒய்ஃப் கிட்டே சொன்னான், இல்லைம்மா வீட்டில் நீ சமைக்கிற உப்புமாக்கும் இங்கே சமைக்கிற உப்புமாக்கும் ஏதாவது உனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா, பார்க்கறதுக்காக சும்மா உனக்கு வாங்கி கொடுத்தேன், நெக்ஸ்ட் நம்ம நான் நல்லதாக ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ணி சரி பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க அடுத்து என்ன ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, ரிப்பீட்டுன்னு சொன்னாங்க. ரிப்பீட்டுன்னு சொன்னதும் மறுபடியும் அவங்க 2 பேருக்கும் 2 பிளேட்டில் உப்புமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒய்ஃபு முறைச்சி பார்த்தா. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இனிமேல் நம்ம லைஃப்பில் இந்த உப்புமா தான் தலையில் எழுதி வச்சுருக்கு, கடைசி வரைக்கும் இந்த உப்புமா தான் அப்படின்னு நினச்சி அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.